கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நிச்சயமாய் செய்வார். ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் அந்த காரியத்தில் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு, ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய உதாரத்துவமான ஜெபத்தினால் எங்களை தாங்கி கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற கிராமத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த ஊழியங்களை நேசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்தினால் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணி நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து ஆராதிக்கும்படி செய்கிறார். ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் பல அற்புதங்களை செய்து வருகிறதை பார்க்கிறோம். புதிதாய் ஜனங்கள் இணைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் விரிவுபடுத்தி வருகிறார். உடைய ஜெபத்தினால் தொடர்ந்து நீங்கள் எங்களை தாங்க வேண்டும். தேவ திட்டம் நிறைவேறட்டும். நாங்கள் பல விதங்களில் ஆண்டுடைய ஊழியங்களை ஆமென் நம்முடைய மாவட்டத்திலும் மற்ற மாவட்டங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். உங்களுடைய ஜெபத்தினால் எங்களை தாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை நமது ஜாய் குட்னிஸ் தொலைக்காட்சியின் மூலமாக டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸில் 191 என்கிற நம்பரில் நீங்கள் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் இது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். சபைக்கு போகாதவர்கள் மற்றவர்கள் அதை பார்த்து ஆமென் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். இது ஏதுவாக இருக்கும். இது ஒரு சுவிசேஷ ஊழியமாக நீங்கள் இதை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை, இந்த ஊழியத்தை அறிமுகம் செய்து வையுங்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லையே, எனக்கும் யாருமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கை ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதே என்று அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களா நீங்கள்? என்னுடைய பலனுக்கும் என்னுடைய திராணிக்கும் மிஞ்சி என்னுடைய பிரச்சனைகள் மிகவும் பெரிதாக இருக்குதே, நான் எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்வேன், எப்படி நான் இதை செய்வேன், எனக்கு இருக்கிற இந்த வியாதி, எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி, என் பிள்ளைக்கு வந்திருக்கிற இந்த வியாதி, ஐயோ நான் எப்படி இதை மேற்கொள்ளுவேன், எனக்கு அதுக்குரிய பண வசதி இல்லையே, என் மகளுடைய திருமணம், என் மகனுடைய திருமணம் நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்து விட்டேன், இதை எப்படி கட்டி முடிக்க போகிறேன், இவ்வளவு கடனுக்கு நான் ஆளாகிவிட்டேன், எப்படி இதை தாண்டி வருவேன், எப்படி இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று அங்கலாய்க்கிறவர்களா நீங்கள்? உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஐயா, என் குடும்பமே என்னை எதிர்த்து நிற்கிறது, என் கிராமமே என்னை எதிர்த்து நிற்கிறது, நான் இயேசு பிள்ளையா வாழ்றதுனால இந்த தேசமே என்னை எதிர்க்குதையா, எனக்குன்னு பேச யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் அதிசயமான தேவன், ஆல்மைட்டி காட். அவர் அதிசயமான சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே சூழ்நிலை என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க தேவனால் கானானுக்கு நேராக நடத்தப்படுகிறார். கர்த்தர் தான் நடத்தி கொண்டு போகிறார். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய கடல், சிவந்த சமுத்திரம் தடையாக நிற்கிறது. பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை துரத்து வருது. பார்வோன் இவர்களை அனுப்பிவிட்டாலும் மறுபடியும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு தான் அழிய வேண்டும் என்று தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். இவங்களை எப்படி விட்டுட்டோம்? இவங்களை விட்டக்கூடாது, இவங்க போனால் நமக்கு இனி வேற யாரும் இல்லை, இவங்களை அடிமையாக வச்சிருக்கணும்னு சொல்லி அந்த பார்வோன் பாருங்க பின்தொடர்ந்து வருகிறான். பின்னாடி பார்வோனுடைய சேனை விரட்டி வருது, முன்னாடி கடல். இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மோசே இடத்தில் வந்து முறையிட்டு முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். இந்த மோசே தேவ சமூகத்தில் போய் அழுகிறான், கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான், கர்த்தர் நோக்கி கதறுகிறத நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனம் சொல்லுது, மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீங்க. இன்றைக்கு உங்களை துரத்தி வருகிற இந்த சத்துரு இனி உன் வாழ்க்கையில் வரமாட்டான். கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தரனோடு பேசி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை நீ பார்க்கவே மாட்ட. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறா. இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழ்நிலை இனி நீ பார்ப்பதில்லை. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் காணப்படுகிற இந்த போராட்டம், இந்த நெருக்கம், இந்த பிரச்சனையை இனி நீங்கள் காணவே மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த சத்துருவை அழிக்க போகிறார். உங்களோடு போராடி கொண்டிருக்கிற சத்துரு முற்றிலும் அழிக்கப்பட போகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். செங்கடல் 2ஆக பிளந்தது, உலர்ந்த தரையாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் காணவர் அதன் வழியாக நடந்து, அந்த கடல் வழியாக நடந்து அவர்கள் கரை சேர்ந்தார்கள். ஆனால் துரத்தி வந்த பார்வோனுடைய சேனை நடு கடலில் வந்த பொழுது கர்த்தர் பாருங்க அவர்களை அந்த கடல் மறுபடியும் மூடும்படி செய்தார். சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், அழிந்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு கண்ட எகிப்தியர்களை அதன் பிறகு காணவில்லை. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக ஒரு தேவன் இருக்கிறார். என்னால் என்னையா செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய ஒரு சேனை, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கம் என்னை பின்தொடர்ந்து வருகிறது. நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்று தயவு செய்து சந்தேகப்படாதீங்க, அங்கல் வைக்காதீங்க, நம்புங்க. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அங்கலாய்த்த மோசேட்ட ஆண்டு சொன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி 15ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு, புறப்பட்டு போங்கள். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டி நீயே பிளந்து விடு, சமுத்திரத்தை நீயே பிளந்து விடு. கர்த்தர் மோசைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
அவருடைய வசனத்தினால நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்தணும். அப்பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவரை நம்பணும். என் தேவன் இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். அந்த தைரியத்தில் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் அங்கே யுத்தம் செய்வார். இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய சபையிலே ஒரு வயதான அம்மா ஒரு முறை ஞாயிறு ஆராதனையிலே அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். அவங்க தெருவிலே நடந்து போகும் பொழுது வேகமாய் ஒரு விஷம் நிறைந்த ஒரு பாம்பு அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி அவங்க அருகாமையிலே அது செல்லுகிறது. பக்கத்தில் பார்க்குறவங்கெல்லாம் கத்துறாங்க, ஐயோ அம்மா பாம்பு என்று கத்தும்போது இந்த அம்மா திரும்பி பார்க்குறாங்க. அது அதிவேகமாக அந்த பாம்பு வருகிறது. இவங்க கிட்ட வந்துட்டு இந்த சூழ்நிலையில் அவங்களால எதுவும் செய்ய முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. சின்ன ஒரு குறுகலான வழி, பாம்பு கிட்ட வந்துட்டு நிச்சயமாக அது ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணும். இந்த தாயார் பாருங்க, திரும்பி இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னாங்களா. அவங்கள அறியாமலேயே இயேசுவின் நாமத்தினால போ என்று சொன்ன உடனே அதிவேகமாக வந்தது. அப்படி திரும்பி வேறு வழியாய் சென்று விட்டது. எல்லாம் பார்த்துட்டே நிற்காங்களாம். அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தணும், அபிஷேகத்தை பயன்படுத்தணும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் இந்த இடத்துல யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு சகோதரன் சாட்சியாக சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு போகிற வழி ஒரு சின்ன ஒரு குறுகலான ஒரு பாதை. அதில் 2 வீடு 3 வீடு தாண்டி இவருடைய வீடு அங்கே கடைசியாக இருக்கிறது. இந்த பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க அந்த குறுகலான வழியில் அது ஏதாவது ஒரு பொருட்களை வைத்து அவர் நடந்து போகக்கூட இடமில்லாமல் அதை அப்படி அடைத்து வைத்திருப்பார்கள். இவர் பலமுறை சொல்லி பார்த்தாரம்மா, இது நான் நடந்து போகக்கூடிய பாதை, நானும் குடும்பமும் போகணும், எங்கள் வீடு பின்னாடி இருக்குது, நீங்கள் இந்த பொருட்களெல்லாம் கொண்டு இந்த வழியில் வச்சா என்னால் போக முடியாது. பலமுறை சொன்னார். அவங்க அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. எல்லா பொருட்களையும் கொண்டு அங்கங்கே போட்டிருப்பாங்க. இவருக்கு நடந்து போகக்கூட சில நேரங்களில் பாதை இருக்காது. இவர் அந்த வழியாக ஒரு நாள் அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தில் இந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த பாதை விசாலமாவதாக, அந்த அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு அவர் அங்கே போகும் பொழுது இங்கே போகும் பொழுது தன் இருதயத்துக்குள்ள இதை சொல்லிக்கொண்டு நடந்தார். சில நாட்களுக்குள்ள அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு, பாதை சரியாயிடுச்சு. அதன் பிறகு யாரும் அந்த தடங்களை போடுறதில்லை. அப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் போய் யுத்தம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். மனுஷனோட நமக்கு யுத்தம் இல்லை. நாம் பிசாசோடு எதிர்த்து யுத்தம் பண்ணணும், மனுஷனோடு எதிர்த்து யுத்தம் கிடையாது. கர்த்தர் நமக்காக மனுஷனோடு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக அவன் வியாதியோடு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக நம்முடைய சூழ்நிலைகளோடு யுத்தம் பண்ணுவார். நமக்கு எதிராக நிற்கிற பெரிய பாறையாக இருக்கட்டும், பெரிய பர்வதமாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன் நமக்கு யுத்தம் பண்ணுவார். நமக்கு எதிராக நிற்கிற பெரிய சேனையாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன். உனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து, நாமத்தை பயன்படுத்து,
நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை பயன்படுத்து, உனக்குள் இருக்கிற வசனத்தை பயன்படுத்து. நான் யுத்தம் பண்ணுவேன். பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தருடைய தானியத்துக்கு போவோம் வா என்று சொல்லி அழைக்கிறான். சூழ்நிலை என்னன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கி ஏறத்தாழ 30,000 ரதங்கள். 1 சாமுவேல் 13:5 இருக்கு. பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்திருக்காங்க. எண்ண முடியாத கூட்டம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து நிற்குது. இஸ்ரவேலர்களுக்கு இந்த ஜனத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு, இந்த பெலிஸ்தர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு பலன் இல்லை. இந்த சூழ்நிலை மோசமாக இருக்கு. 15ஆம் வசனத்தில் இருக்கு, சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்த்தபோது ஏறக்குறைய 600 பேர். இங்கே எண்ண முடியாத கூட்டம், 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலை போல ஜனங்கள் குவிஞ்சிருக்கிறான் பெலிஸ்தியர். சவுல் தன்னோடு இருக்கிறோட எண்ணி பார்க்க 600 பேர். ஒன்றும் செய்ய முடியாது. அதில் இன்னும் விசேஷமாக 22ஆம் வசனம் சொல்லுது, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவனுடைய குமாரனாகி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடு இருக்கிற ஜனங்களில் ஒருத்தர் கையிலையும் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. நிலைமையை பாருங்க. எதிர்த்து யுத்தம் பண்ண ஆயுதமும் இல்லை, ஆளும் இல்லை. எதிர்த்து நிற்கிறது பயங்கரமான சேனை. பயந்து போய் யுத்தம் பண்ண போக பயந்து போய் இருக்கும் பொழுது யோனத்தான், சவுலுடைய மகன் யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை கூட்டிட்டு அவர்களுக்கு எதிராக புறப்படுகிறான். செங்குத்தான பாறையில ஏறி அவன் போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனம் 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் நமக்காக காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகலும் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. வா, நம்ம போகலாம். நம்ம 2 பேராக இருந்தாலும் சரி, 2 லட்சம் பேராக இருந்தாலும் சரி, கர்த்தர் தான் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். நாம் எதுவும் செய்ய போகிறதில்லை. ஏன் பட்டயம் அங்கே யுத்தம் பண்ணாது, ஏன் ஈட்டி யுத்தம் பண்ணாது. நான் 20 பேராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, கர்த்தர் தானே யுத்தம் பண்ண போகிறார். அப்போ கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதிக பேராக இருந்தாலும் யுத்தம் பண்ணுறது அவர் தான் ஐயா, யுத்தம் பண்ணுறது அவர் தான் ஐயா. எனக்கு எதிராக நிற்க ஜனங்களின் எண்ணிக்கை பெருசு, என்னை எதிர்க்கிறவர்கள் மிகுதி. நான் சாதாரண ஆளு தான், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. என் தேவனுடைய பலம் பெரிது. என்னை எதிர்த்து நிற்கிற மனிதனை பார்க்கலும், சூழ்நிலையை பார்க்கலும், வியாதியை பார்க்கலும், என் நெருக்கத்தை பார்க்கலும், என் கடனை பார்க்கலும், என் தடையை பார்க்கலும், என் வயதை பார்க்கலும், என் பலவீனத்தை பார்க்கலும், என் தேவன் வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர். விசுவாசத்தோட யோனத்தான் போனா. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 14:15 வாசிக்கும் பொழுது யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலேயே ஏறக்குறைய 20 பேர் விழுந்துட்டான்.
அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயிற்று. தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களோடு கூட திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது. வசனம் சொல்லு, அது தேவனால் உண்டான பயங்கரம். இவன் போனான், ஒரே அடியில் 20 பேர் விழுந்தான். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் திகில் உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று, பூமி அதிருது. கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். வெறும் 2 பேர், ஒருத்தன்ட்ட தான் பட்டம் இருக்குது. கர்த்தரை நம்பி துணிந்து ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணும். நாம் பயந்து இங்கேயே நின்றுட்டு இருக்கும் பொழுது, பயந்து நாம் பேக் அடிச்சுட்டு போகிறது வரைக்கும் கர்த்தர் யுத்தம் பண்ணவே முடியாது. நான் சொல்லுவேன், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதம் செய்வார், அவர் இதை செய்வார், அதை செய்வார். சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தா அந்த விசுவாசத்துக்கு பிரயோஜனம் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நம் விசுவாசித்தா போதும், அதை கிரியில காட்டணும். நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் தேவன் எனக்காக இருக்கிறார், என் தேவன் யுத்தம் பண்ணுவார்னு நான் விசுவாசிக்கிறேன்னா ஒரு அடி எடுத்து வைக்கணும். அந்த விசுவாசத்தை நான் காட்டணும். விசுவாசத்தை கிரியையில காண்பிக்கும் பொழுது தேவன் அங்கே யுத்தம் பண்ணுவார். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அவன் எங்க போறேன்னே தெரியாம புறப்பட்டு போனார். தன் விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அதே மாதிரிதான் யோனத்தான் தன் விசுவாசத்தை காட்டினான். நான் விசுவாசிக்கிறேன்னு வீட்டிலே உட்கார்ந்துருந்தா கர்த்தர் யுத்தம் பண்ண முடியாது. நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேகம் பேரை கொண்டாகலும் என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். என் தேவன் எனக்காக ஒரு காரியம் செய்வார், என் தேவன் எனக்காக செய்வார் என்று நம்பி போனா அங்க கர்த்தர் செய்தார். அப்ப கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். தன் விசுவாசத்தை காண்பிக்கிறவனுக்கு யுத்தம் பண்ணுகிறார். தன் அதிகாரத்தையும் தன் அபிஷேகத்தையும் பயன்படுத்துகிறவனுக்கு யுத்தம் பண்ணுகிறார். தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கிற சூழ்நிலையை 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 47ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பெலிஸ்தியர்களுக்கு முன்பதாக போய் தாவீது சொல்லுகிறான், கோலியாத் என்கிற ராட்சதன் கர்ஜித்து நிற்கும் பொழுது இஸ்ரவேலுடைய சேனையை நடுங்கி நிற்கிறது, நடுங்கி நிற்கிது. ஒவ்வொரு நாளும் வந்து சவால் விடுகிறான். 40 நாளும் சவால் விடுகிறான். எல்லாரும் நட்டிங்கி, எதுக்கு ஆள் இல்லை. தாவீது சிறுவன், வாலிபன் போய் நின்று துணிச்சலோடு நிற்கிறான். என் தேவன் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்காக துணிந்து போய் நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தன் விசுவாசத்தில் ஒரு அடி துணிஞ்சு எவன் எடுத்து வைக்கிறானோ அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவான். நான் விசுவாசிக்கிறேன்னு அங்கேயே 10 வருஷமா நின்றுட்டு இருந்தா எதுவும் கர்த்தர் செய்ய மாட்டா. அந்த விசுவாசத்தில் துணிந்து கால் எடுத்து வைக்கிறான் பாருங்க, அந்த விசுவாசத்தில் துணிந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறான், அவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி துணிஞ்சு, யுத்தம் கர்த்தருடையது. அவர் எந்த பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. என் தேவன் பயங்கரமானவர். வெறும் கல்லு போதும், கூழாங்கல்லு. யுத்தம் அவர் பண்ணுவார். கோலியாத்தை முறியடிக்க போறது நான் இல்லை, அவர். யுத்தம் என்னுடையதல்ல, அவருடையது. போய் நின்றான். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கோலியாத்து முகம் குப்பர விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. முகம் குப்பர விழுந்தான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. பட்டயம் கர்த்தருடைய கையில் இருக்கு. இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற பலன் எனக்கு இல்லை, ஆனால் என் தேவனுக்கு இருக்குது. இந்த வியாதியை மேற்கொள்ளக்கூடிய பலன் என்கிட்ட என் கையில் இல்லையா, ஆனால் அவர் கையில் இருக்குதுயா.
இந்த தேவைகள் சந்திக்க என்கிட்ட பணம் இல்லை, இந்த சூழ்நிலையை சரி செய்ய என் பாக்கெட்ல இல்லை, ஆனால் அவர்கிட்ட இருக்கு. பூமி அவர் நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தருடையது. இந்த சூழ்நிலையை தாண்டி வருவதற்கு, இந்த பிரச்சனையை சமாளித்து வருவதற்கு எனக்கு ஞானம் இல்லை, ஆனால் என் தேவனிடத்தில் இருக்கு. நான் என்ன நம்பி வரல, அவரை நம்பி வந்திருக்கேன். நான் மனுஷனை நம்பி வரல, என் தேவனை நம்பி வந்திருக்கேன். என் தேவன் எனக்காய் ஒரு காரியம் செய்வார். என் தேவன் எனக்காய் எதாகிலும் செய்வார். என் தேவன் எனக்கு யுத்தம் பண்ணுவார். நம்பி துணிஞ்சி கால் எடுத்து வைக்கிறான் பாருங்க, அவனுக்காய் கர்த்தர் பலத்த கிரியை செய்வார். பலமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிப்பார். யுத்தம் கர்த்தருடையது. உங்கள் வாழ்க்கையில் என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் எங்கெல்லாம் பயந்து சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் எதிராக வருகிறார்கள். சூழ்நிலை மோசமாக இருக்கு. யோசபாத்து பயந்துட்டான், என்ன செய்ய தெரியல. யூதா எங்கும் உபவாசம் கூறினான். எல்லா ஜனங்களும் கூடி ஜெபிக்கிறாங்க. 3 தேசத்தின் ராஜாக்கள் யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண கூடி வரும் பொழுது, இந்த மனுஷனுக்கு பலன் இல்லை. தேவ சமூகத்தில் சொல்லுகிறான் 12ஆம் வசனத்தில், எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதான் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியாது. ஆகையால் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி பார்க்கறது போல, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டி நோக்கி பார்க்கிறது போல யோசபாத்து சொல்லுகிறேன், ஐயா, எனக்கு எதிராக வந்திருக்கிற இந்த திரளான கூட்டத்துக்கு எதிராக நிற்க எனக்கு பலன் இல்லை. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. உங்களை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். எனக்காய் நீர் யுத்தம் பண்ணாம், என்னால் முடியாத ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீர் பார்த்து கொள்ளும் என்று ஒரு மனிதன் சரண்டர் ஆகும் பொழுது அங்கே கர்த்தர் எழுந்தருளுகிறார். தேவன் எழுந்தருளுகிறார். ஆண்டவரே, இதை செய்ய எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, நீர் பார்த்து கொள்ளும் என்று தேவ கரத்தில் ஒரு மனுஷன் ஒப்பு கொடுத்தாங்க. தேவன் எழுந்தருளி அந்த மனிதனுக்காக யுத்தம் பண்ணுவா. யுத்தம் பண்ணு, தேவனை சார்ந்து கொள், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தில், கூடி வந்த அந்த 3 ராஜாக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து வெட்டுண்டு விழுந்து போனார்கள். கர்த்தர் அங்கே யுத்தம் செய்தார். தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கெல்லாம் இவர்கள் போராடி போராடி இத்தனை வருஷம் தோல்வி அடைந்தார்களோ, எங்கெல்லாம் போராடி போராடி வாழ்க்கையில் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ண, நீர் யுத்தம் பண்ண. எங்களுக்கு பலன் இல்லைப்பா, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எங்கள் பலன் எல்லாம் இழந்துட்டோம், எங்களால் முடியலை. கர்த்தாவே, நீர் யுத்தம் பண்ண. நீர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேக பேரை கொண்டாகலும் ஆமென் வெற்றி கொடுப்பது உமக்கு லேசான காரியம். என் தேவன் வல்லமை உள்ளவர். அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணி வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அவரை சார்ந்தில்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவரை விசுவாசியுங்கள், அந்த விசுவாசத்தை உங்கள் கிரியையில காட்டுங்க, அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.